பொதுவாக பொண்ணுங்களுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் குடிக்காமல் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி குடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தயிர் சாதம் மாதிரிலாம் தான் எனக்கு பிடிக்காது. அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து என் அப்பா வந்து குடிப்பார். ஸோ அவர் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதனால என் ஃபேமிலியில் வந்து நிறைய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதனால எனக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, எனக்கு குடிக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு. குடிக்காமல் இருக்க பசங்க வந்து பழம் அப்படின்லாம் இல்லவே இல்லை. அவனுக்கு அவனோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருந்திருக்கும். அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வந்திருப்பான். ஸோ அந்த கஷ்டத்தை மற்ற யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்றனால அவன் குடிக்காமல் இருக்கான். அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள வந்து டிவோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆகும் இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக வந்து இது இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை குடும்பப்படுத்துறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. டெய்லி அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வலி அவங்களுக்கு இருக்கும், அண்ட் அதனால் அவங்க பசங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றலாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் குடிச்சாதான் நல்லா இருக்கும்னு ஆசை வச்சிருக்கீங்களா, அந்த பொண்ணுங்களை இதையும் நினச்சி பாருங்க. இன்கேஸ் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சின்னதாக குடிக்க ஆரம்பிச்சு நாளைக்கு அடிக்ட் ஆகி டெய்லி வந்து உங்களோட சண்டை போட ஆரம்பிச்சா உங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும், உங்களுக்கு குழந்தையோட ஃபியூச்சர்லாம் என்ன ஆகும் அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்துங்க.